சாப்பிடுறா சொல்லம். வேண்டாங்க. திருநெல்வேலி அல்வாடா. வாழைப்பழத்தை வாயில வச்சா விசுக்குன்னு போகுமே, அந்த மாதிரி உள்ள போயிடும்டா. வாய தோறடா. ஏண்டா எதுக்குள்ள வந்தே? நீங்க அடுத்தவன் பொண்டாட்டிக்கு அல்வா கொடுங்க, அது உங்க சொந்த பிரச்சனை. ஆனா என்ன மாதிரி கஷ்டப்பட்டு பணம் கட்டி படிக்கிறவனுக்கு எல்லாம் அல்வா கொடுக்காதீங்க சார். என்னையா பேசுறேன்? கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சிட்டு இருக்கிற என்ன திடீர்னு மெக்கானிக்கல் கோர்ஸ் போய் படிக்க சொன்னீங்களே, ஏன் சார்? கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு நீ லாய்க்கில இருந்தா படிப்புல பெஸ்ட் ஸ்டூடெண்ட் பேர் வாங்கினவன் சார் நான். எங்களுக்கு எவன் அதிகம் பணம் தரானோ அவன் தான்டா எங்களுக்கு பெஸ்ட் ஸ்டூடெண்ட். மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் அவாய்ட் பண்ண முடியாது. போய் அந்த மெக்கானிக் கோர்ஸ்ல உட்கார்ந்து படி. முடியாது சார், நானும் பணம் கட்டி தானே சார் சேர்ந்தேன். இன்னைக்கு எவனோ ஒருத்தர் அதிகமா பணம் கொடுத்துறாங்கிறதுக்காக ஏன் படிப்பை நாசமாக்க பாக்குறீங்களா? பணம் இருக்கிறவங்களுக்கு டிகிரிங்கிறது வெறும் கௌரவம் தான் சார். ஆனா என்ன மாதிரி ஏழைங்களுக்கு டிகிரிங்கிறது வாழ்க்கை சார். என் வாழ்க்கையில விளையாடாதீங்க சார். நீ தாண்டா விளையாடுற. ஒழுங்கா நான் சொல்றது செய். இல்ல முடியாது சார். நான் கட்டின பணத்தை திருப்பி கொடுங்க சார். இல்ல இல்லன்னா கோர்ட்டுக்கு போவேன். இனிமே நீ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கிடையாது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். மனசுல வச்சுக்க. விட்டுருங்க சார். எக்ஸாம்க்கு படிக்கணும். வேண்டாம் சார். சார் ப்ளீஸ் சார், வேண்டாம் சார். சுட்டும் பீடி சூடரே, சுட்டும் பீடி சூடரே, என் நூலகம் உன்னை பட்ட சாவி எங்கடா புடிட்டு ஓடுறா? எங்கடா ஓடுறா? சாவி குடுத்துட்டு ஓடுறாடே. என்னால செவரேறி குதிக்க முடியாதுடா. ஐயோ, எந்த பக்கம் போனா தெரியலையே. எங்க ஆளையே காணோம். பரட்ட எந்த பக்கம் நான் போறேன்? என் வாழ்க்கை அந்த சாவியில தான்டா இருக்குது. எப்படி போனா தெரியலையே. ஹலோ ஹலோவா? அவன்தானா நீ? டே அண்ணியா, அநியாயமா என் வேலையை காலி பண்ண பார்த்தடா. என் சாவியை குடுறா. டே எல்லா ரூம் சாவி இதில் தாண்டா இருக்குது. ஏன்டா சாவியை தூக்கின்னு ஓடுன? சும்மா. என்னது சும்மாவா? டே போடா. ஹலோ, யாரு? டாக்டருங்களா? டாக்டரா? நான் பசுபதி பேசுறியா? சீஃப் டாக்டர் தான் பேசுறீங்களா? இங்க ஒருத்தருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குங்க, கொஞ்சம் ஆம்புலன்ஸ் அனுப்பி விடுறீங்களா? யாருக்கு போன் பண்ணி என்னடா கேக்குற? பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணி பைத்தியத்துக்கிட்டயா பேசுவாங்க? டாக்டர் கிட்ட தான் பேசுவாங்க. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? பைத்தியக்காரா பைத்தியக்காரா? ராங் நம்பரா? NRI கோட்டா. எஸ். ஹலோ, எவன்டா? எவன்டா? எவன்டா அது? ஏனுங்க சேர்மன் ஐயாங்களா? நான் தான்டா. ஆட நான் தானுங்கண்ணா, உங்க ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட்? எங்க இருந்துடா பேசுற? ஏய், எங்க இருந்து பேசுற? உங்க ரூம்ல இருந்து தானுங்க. ஏன் ரூம்ல? அட சத்தியமா உங்க ரூம்ல இருந்தானுங்க. ஏய் டேய் டேய் டேய், ராங் நம்பர்னு போனை கட் பண்ணா எப்படிங்க? பைத்தியக்காரா பைத்தியக்காரா? டேய் டேய்,
யார் ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? தெரியும்யா, தெரிஞ்சுதானே வந்திருக்கேன். ஏய், நீ சாப தேடி வந்திருக்க. சாப தேடி வந்திருக்க. இல்லையா, ஃபைலை தேடி வந்திருக்கேன். அது முக்கியமான ஃபைல் இல்ல, எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். யாரு? குச்சி, தீ குச்சி. குச்சி இப்பவே என்ன கொல்லணும்னு ஒரு ரத்தம் துடிக்குமே. வா, அருவாளை தூக்கிட்டு ஓடி வா. வாடா. ஏய், எங்கடா இருக்க? வாடா. ஏய், பைத்தியக்காரனா? நான் பைத்தியக்காரனாடா? பாருங்க சார், நல்லா பாருங்க சார். டேய் பாருடா. ஃபாஸ்டா போ. இப்படி ஃபாஸ்டா போனா எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? சரி ஸ்லோ. டார்லிங், இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இந்த ரோஜா பூ மாதிரி. நீங்க எது சொன்னாலும் கவிதை மாதிரியே இருக்கு. மல்லிகா, இனிமேல் தான் கவிதை சொல்ல போறேன். சொல்லுங்க. மல்லிகா என்ன கட்டிக்கோ, மல்லிகை பூ வாங்கி தரேன், புள்ள பத்துக்கோ. ஜெமினி கணேசன் சாவுத்திரி மாதிரி என்ஜாய் பண்ணிருக்கீங்க. கர்மம். இந்த கர்மத்தை வேற எங்கேயாவது போய் பண்ண வேண்டியதானே? அது வேற ஒண்ணும் இல்ல சார். நீங்க ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேப் கிடைச்சது. அது மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சதா. கேப் கிடைச்சா என் ரூம்ல என்ன வேணாலும் பண்ணுவியா? சாரி சார், ஃபார்வர்ட் பண்றா. ரிமோட் உங்க கையில இருக்கு. ஃபார்வர்ட். அந்த சாரி நல்லா இருக்கு. சாரி. வரா சார். முகம் தெரியலையா? முகத்தை காட்டாம முதுக காட்டுறோம் சார். பயங்கர கில்லாடியா இருப்பான் போல இருக்கு. இந்த ஆங்கில முகத்தை காட்டித்தான் சார் ஆகணும். திரும்ப எத்தனை ரவுண்டு சார்? அவன சொன்னையா? திரும்ப போறேன் சார். பைத்தியக்காரா எல்லாரையும் ஆட்டி வைக்கிற வேண்டானா? என்கிட்டயே ஆடி காட்டு. நிறுத்துறேன்டா, உன் ஆட்டத்தை நான் நிறுத்துறேன்டா.